அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேத்து என்னுடைய அந்த 10th தமிழ் ஸ்டடி பிளான்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு இருந்து நம்ம வந்து அந்த 8 மார்க் ஸ்டார்ட் பண்ணணும்ல. அதனால ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா 8 மார்க்கான இம்பார்ட்டனோட தான் வந்திருக்கேன். இந்த 8 மார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு மொத்தம் 3 செக்ஷன் இருக்கு. ஓகேவா? 8 மதிப்பெண்கள் வினாக்கள் மொத்தம் 43, 44, 45. சரியா? இந்த 43ல ஆ, 43ல ஆ, 44 ஆ, 45 44 ஆ, இதுலயே ஆ. சரியா? இப்ப இது 8 மார்க் அப்படின்றப்போ மொத்தம் நமக்கு 3 8 மார்க் தமிழ்ல எழுத போறோம். சரியா? இந்த 3 8 மார்க்க தரமா எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லக்கூடிய அந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th தமிழ்ல சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன வழி? ஒரே வழி, நம்மள ஃபாலோ பண்றதா வழின்னு நான் சொல்லுவேன். அடிச்சு சொல்லுவேன் நான். ஓகேவா? ஏன் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? என்னால முடியும், நான் எடுக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்கில் இருக்கு. ஓகேவா? அதுக்கான தரமான இம்பார்ட்டன்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியரை தான் சொல்ல முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் 10 வருஷமா 10th தமிழ், 11th தமிழ், 12th தமிழ், 9th தமிழ், காலேஜ்ல எல்லாமே கிளாஸ் எடுக்கிறேன். அந்த அனுபவத்தை வைத்துதான் நான் பேசுகிறேன். சரியா? இப்ப இந்த 3 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல செலக்டிவா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்மளோட சூப்பர் கைடா இருக்கும், எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட வந்து. இப்ப இந்த 43ல உரைநடை, செய்யுள், நெடுவினா. ஓகேவா? இதான வரும் 43ல உங்களுக்கு. 44ல என்ன வரும்? துணைப்பாடம் வரும். 44ல ஆலையும் துணைப்பாடம் தான் வரும், ஆலையும் துணைப்பாடம் தான் வரும். 45ல கட்டுரை வரும். ஒண்ணு புக்ல இருந்து வரலாம், இல்ல ரெண்டுமே பொது கட்டுரையா, ஜெனரல் கட்டுரையா வரலாம். சரியா? இப்ப இந்த இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம என்ன பார்க்க போறோம். இந்த 8 மார்க், இந்த 8 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுனா மார்க் போடுவாங்கன்னா குறிப்பு சட்டத்துக்கு எழுதுனா மார்க் போடுவாங்க. ஓகேவா? குறிப்பு சட்டம் கொடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நல்லபடியா பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்து நான் வந்து இப்ப இந்த 8 மார்க் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நான் என்ன பண்றேன்னா 8 மார்க் இருக்கட்டும், 5 மார்க் இருக்கட்டும், எல்லா கொஸ்டினும் எப்படி பிரசன்ட் பண்ணா நல்ல மார்க் வரும்ன்றத கண்டிப்பா ஒரு வீடியோ மேக் பண்ணி போறேன். ஏன் அப்படி சொல்றேன்? நிறைய வீடியோ போடலாம் 10th-க்கும் வந்து. இப்ப நிறைய பேர் வந்து 10th வீடியோ போடுறாங்களான்னு தெரியல, எனக்கு வந்து போடுவாங்க. ஓகேவா? பட் நம்மளோட சிச்சுவேஷன் என்னன்னா, இப்ப மணி பாத்தீங்கன்னா சரியா 12:53. நான் சும்மா எல்லாம் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. மதியானம் சாப்பாடு ஒரு 5 மணி போலதான் நான் சாப்பிட்டேன். ஓகேவா? சாப்பிட்டேன். அப்ப தண்ணி குடிச்சு குறையும், தண்ணி குடிக்கல. ஏன்னா நமக்கு இந்த சூப்பர் கைட்ஸ் நம்ம எல்லாருக்கும் அனுப்புறோம். ஓகேவா? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிராஸ் லெவல் ஆயிப்போச்சு இந்த சூப்பர் கைட் பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல அடுத்த எக்ஸாம் 12th வந்து இந்த அக்கௌண்டன்சி கெமிஸ்ட்ரினால நம்மளுடைய 12th தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்க சூப்பர் கைட்ல எல்லா கொஸ்டினும் வந்துருச்சு. ஓகேவா? ரொம்ப வருத்தமா இருக்குங்க. ஏன் வந்துச்சுன்னு வருத்தப்படுறோம். ஏன்னா வந்ததோட விளைவு என்னன்னா, அவ்வளவு பேர் வந்து 12th கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி கைடு கேட்டு மெசேஜ் பண்றீங்க. 2 பேர் நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கோம். ஒன்னு என் நம்பர், என்னோட தம்பி நம்பர். 2 பேருமே இன்னைக்கு சாவாத குறை தான். சத்தியமா சொல்றாங்க, ஏன்டா இதை பண்றோன்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆகி போச்சு. ஓகேவா? எங்களுக்கு வேற பிசினஸ் எல்லாம் இருக்கு. உண்மையிலே சொல்றோம், நாங்க நல்லாவே செட்டில்ட் ஆனவங்க தான். எங்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஓகேவா? ஏதோ பண்ணணும் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு இந்த ப்ராசஸ் போயிடுச்சு. ரொம்ப நொந்து போயிட்டோம் இன்னைக்கு இந்த எல்லாருக்கும் சென்ட் பண்றதுக்குள்ள. இப்ப மணி 12:54. நான் இப்பதான் சென்ட் பண்ணி எல்லாருக்கும் முடிச்சுட்டு என் போனை இப்பதான் சார்ஜர் சுத்தமா கோல்ட் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாளைக்கு இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து போகணும். என்னதான் பண்ணாலும் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் இருக்கு. நம்மளை விமர்சிக்கிறவங்க 10 பேர் இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு 100 பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவனுக்கு நம்ம சொன்ன பிளான் படி நீங்க 8 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்காக இந்த வீடியோ இப்ப நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப 12th கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் எங்க டீச்சர்ஸ் வச்சு எடுத்துட்டாங்க முன்னாடியே. இப்ப அது என்னால எடுக்கணும், அது அவங்க எடுத்துட்டாங்க. இப்ப நான் பேசிட்டேன். ஏன்னா தமிழ் டீச்சர் நான் தான் அவனால பேசிட்டு இருக்கேன். நிறைய பேர் வளவளன்னு பேசுறாரு கீழே கமெண்ட் பண்றீங்க ஒரு சிலவங்க. நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் சொல்லிட்டேன். ஓகேவா? நான் ஒரு பேச்சாளர், இப்படிதான் பேசுவேன். இஷ்டம் தான் வீடியோ பாருங்க, இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. ஓகேவா? சும்மா தேவையில்லாம கண்டென்ட் இல்லாமலாம் பேசிருக்கலாம், நான் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அதை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12:55. ஓகேவா? தம்பி அப்படியே இந்த போனை எடுத்து தம்பி காமிப்பா இருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா என் தம்பி, அவன் தான் என் தம்பி. என்னோட இன்னொரு நம்பரை அவன் தான் அந்த ஜிபே இப்போ வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், அனுப்பிச்சிட்டு தான் இருக்கான். டைமிங் பாத்தீங்கன்னா 12:55. சும்மா எல்லாம் சொல்ல. ஓகேவா? இன்னும் சாப்பிடல. நாங்க மட்டும் இல்லை, எங்க பிள்ளைங்க கூட நிறைய பேர் இன்னும் சாப்பிடாம தான் இருக்காங்க. கொஞ்சம் பேர் சாப்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. ஓகேவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இது எல்லாத்தையும் மேக் பண்றோம். இந்த ஒரு 8 மார்க் பிடிஎஃப் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 9th 10th 11th எல்லா சப்ஜெக்டும் போறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது உண்மையாவே எங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டப்படுறோம் இதை பண்றதுக்கு வந்து. சும்மா வாயில என்ன பேசலாம்னு சொல்லிட்டு என்ன பேசிட்டு போறாங்க. இந்த நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 12th நிறைய பேர், 10th நிறைய பேர் ஒரே டயத்துல இந்த அமௌண்ட், இந்த சூப்பர் கேட்கான அமௌண்ட் அனுப்பிச்சு எல்லாமே லாக் ஆயிடுச்சு. எல்லா ஸ்கேனும் லாக் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஒரே டயத்துல போன் பண்ணிட்டு நாங்க யாருக்கு பேச முடியும்? இன்னைக்கு மட்டுமே என் போனுக்கு ஒரு 1000 போன், என் தம்பிக்கு ஒரு 1000 போன். யாருக்கு நாங்க பேசணும்? யாரு போன் பேசினா அனுப்ப முடியாத சுச்சுவேஷன் மாட்டிக்கிறோம். அப்ப போனை கட் பண்ணி விட்டா அதுக்கு ஸ்கேம் பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம். ஏங்க ஒன்னும் புரியலங்க.
இந்த 150 ஏங்க உலகம் ஃபுல்லா எவனும் ஏமாத்தி ஃப்ராடு தரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கான். உண்மையா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க பிள்ளைங்க நல்லா ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்றவங்க தான் குற்றமும் குறைய இந்த உலகத்துல பாக்குது. உண்மையில ரொம்ப கஷ்டமான டே இந்த டே வந்து. இன்னும் தண்ணி கூட குடிக்கல, ஓகேவா? இன்னும் வரைக்கும் அவன் அனுப்பிச்சிட்டு தாங்க. இன்னுமே ஒரு 100-200 பேருக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. அவ்வளவு ஏன்னா கன்ஃபார்ம் படுத்துட முடியும் எங்களால வந்து. நம்மளை நம்பி அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு பதில் சொல்லி என்ன தெரியுமா, அந்த 1000 பேரும் பேமெண்ட் பண்ணவங்களா இல்ல எங்களுக்கு வந்து, ஓகேவா? அதுல பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 100-150 பேர் கைடு வாங்குறாங்க. மீதி எல்லாமே டவுட் கேட்கறவங்க தான். சார் இந்த இது எப்படி சாப்பிடுங்க, அவங்களுக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். இதுல எத்தனை பேருக்கு நாங்க ரிப்ளை பண்ணாம விட்டுருப்போம், எத்தனை பேர் கால் யார் காலுமே எடுக்கல, ஓகேவா? ஏன் கால் எடுக்க முடியன்றதுக்கான இதுதான் இது சொல்றேன் நான், ஓகேவா? தயவு செய்து சொல்ற, கால் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் வேண்டி உரிமை கேட்கிறேன், கால் பண்ணாதீங்க, ஓகேவா? அதே மாதிரி சூப்பர் கேட் வேணும்னா வாங்கிக்கோ. 10th 12th 10th வந்துச்சா? ஆமா வந்துச்சு. 12th 10th வந்துச்சானா? ஆமா வந்துச்சு. கொடுத்தது நாங்க வந்துச்சு, ஓகேவா? கொடுத்தது நாங்க வந்துச்சு, அதை மேக் பண்ணது நாங்க வந்துச்சு, ஓகேவா? எங்களால முடியும், நாங்க பண்ணிருக்கோம். இப்ப 10th வருமானா வரும், அக்கௌண்டன்சிக்கு வருமானா வரும், கெமிஸ்ட்ரிக்கு வருமானா வரும். பொறுமைதான் கடலிலும் ஆழ பெரியது, ஓகேவா? பொறுத்தால் பூமியே ஆளலாம். தயவு செய்து சூப்பர் கைட் வேணும்ன்றவங்க வாங்கிக்கோ. இல்லையா, இப்ப 8 மார்க் 3 8 மார்க்கான கொஸ்டின் PDF ஃபர்ஸ்ட் லிங்க்ல இருக்கும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணாம் சார், எனக்கு பை பண்ண விருப்பம் இல்லையா, கைடோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இன்ஸ்டா கொடுக்குறோம். அக்கௌண்ட்ஸ்க்கு ஒரு வீடியோ வரும் அடுத்து கொஞ்ச நேரத்துல. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு வரும் 5 மார்க்ஸ் கொஸ்டின், எல்லாமே கொஸ்டின் இருக்கும். எடுத்து போயிட்டே இருங்க. கொஸ்டின்ஸை படிச்சு ஆன்சர்ல சென்டம் எடுக்க முடியாது. அதனாலதான் வந்து முடியாதனாலதான் பல பேர் கைடு வாங்குறான், ஓகேவா? கைட்ல இருந்து 12th வந்திருக்கு, 90 மார்க் வந்திருக்கு, தமிழ்ல வந்திருக்கு, ஓகேவா? வாங்குறான். விருப்பம் இருந்தா வாங்க, எல்லாம் விட்டு கடந்து போயிட்டே இருக்கு. இனி சூப்பர் கேட்டை பற்றி யாரும் பேசாதீங்க. அது செயல்பாட்டு திட்டத்துல கொண்டு வரது கடின உழைப்பு, போராடி பண்ணிருக்கோம். இந்த மாதிரி பல இரவுகள் தூக்குது. இன்னும் 3 மணி 4 மணி ஆகும். திருப்பி காலையில 5 மணி 6 மணிக்கே அனுப்பிச்சிடுறீங்க. இப்ப வரைக்கும் என் நம்பர் மெசேஜ் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். யாரும் பண்ண மாட்டாங்க, எந்த சேனல் வச்சுக்கணும் பண்ண மாட்டாங்க. இது இன்னைக்கு இந்த கைடு வந்தது இல்லை, அதுக்கு முன்னாடி தான் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால தயவுசெய்து ஏதோ வாய் இருக்குன்னு சொல்லி யாரும் பேசாதீங்க, ஓகேவா? எங்களோட சூழ்நிலை என்னன்றதும் புரிஞ்சுக்கோங்க. கால் பண்ணா எடுக்க மாட்டோம், தயவுசெய்து பண்ணாதீங்க. கால் பண்ணீங்கன்னா உங்க நம்பரை பிளாக் பண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் நான் கொடுக்க மாட்டோம். தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு முடியலங்க. பொறுமையும் காக்க மாட்டீங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகும் தெரியுமா? எப்படிங்க ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் ரெடி பண்ணிட்டு பாருங்க. இப்ப இதை பிரிண்ட் அவுட், இதை டைப் பண்ணி பிரிண்ட் பண்றவங்க மத்தவங்க மாதிரி சும்மா எல்லாம் ஏதோ பண்ணிட்டு போடுங்க. அபிஷியலா உங்களுக்கு உண்மையா நேர்மையா வரணும். 12th தமிழ் வந்துச்சுல, சந்தோஷமா இருந்துச்சு, நம்ம பிள்ளைங்க நல்லா எழுதிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் வந்து சந்தோஷம். அதே தான் 10th வரணும்னு ஆசைப்பட்டு பண்றோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்ப 43வது கொஸ்டின் என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் என்கிட்ட இதுல 7 கொஸ்டின் இருக்கு, சரியா? 43வது கொஸ்டின் 7 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஒண்ணு சொல்றேன். இப்ப எக்ஸாம் என்னைக்கு? 11ஆம் தேதி தான் எக்ஸாம், 10th தமிழ். ஆமா, 11ஆம் தேதி எக்ஸாமுக்கு நான் என்ன பண்றேன்னா, 10ஆம் தேதிக்குள்ள இப்ப இந்த 7 கொஸ்டின் நீங்க படிச்சுக்கணுமானா? ஆமா, 7 கொஸ்டின் படிச்சுக்கணும். 43க்கு 7 கொஸ்டின் வச்சிருக்கேன். 44க்கு 5 கதை வச்சிருக்கேன், சரியா? அப்புறம் 45 கட்டுரைக்கு 3 கட்டுரை, அப்புறம் ஜெனரல் கட்டுரை ஒரு 2 சொல்லிட்டு ஒரு 5 வச்சிருக்கேன். இதை இப்போதைக்கு நீ படிச்சுக்கணுமானா? ஆமா படிச்சுக்கணும், கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சூப்பர் கேள்வி இதான் கொடுத்துருக்கோம். கொஸ்டின் ஆன்சரோட பக்காவா கொடுத்துருப்போம், ஓகேவா? ஆனா இதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் எல்லாம் கொடுக்க முடியும். அது இன்னைக்கு எல்லாம் கேட்காதீங்க, சரியா? அது அனலைஸ் பண்ணணும். அது நிறைய பேப்பர் இன்னும் ரெஃபரே பண்ண விட மாட்டீங்க. நீங்க தான் பண்ணிட்டு கண்டிப்பா 10ஆம் தேதி போல சொல்றேன். நான் சொல்றேன்னா கண்டிப்பா சொல்லுவேன். யாரும் ஒண்ணு அதை கேட்டுலாம் மெசேஜ் பண்ணுங்க. அது ரொம்ப தப்பான ஹேபிட். ஒண்ணு செய்யறோம்னு சொன்னா செய்வோம், யாரும் கேட்டு மெசேஜ் பண்ணாங்க. சரி, இப்ப 43வது கொஸ்டின் நெடிவினா 8 மார்க் எப்படி வாங்குறது? இதுல எப்படி, ஓகேவா? அச்சு பிசராம வாங்கணும். 8 மார்க் குறிப்பிட்ட போட்டு அழகா முன்னுரை போட்டு முடிவுரை போட்டு எழுதி எல்லாமே பக்காவா நம்மளுடைய சூப்பர் டேல இருக்கு. இந்த டே 1 நீங்க இந்த 8 மார்க்கை படிச்சுக்கோ. 43ல நான் வேணா சொல்றேன்ப்பா. 43ல நாட்டு வளமும் சொல்வளமும், போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர், இந்த 4ல இருந்து தான் 10ஆம் தேதி தானே சொல்றேன். 10ஆம் தேதி தானே சொல்றேன். இன்னைக்கே சொல்றேனா இல்லையா? சொல்லணும்னு மனசு வந்தா சொல்லிருவோம், ஓகேவா? அது வரவும் செய்யும். இதை சும்மாலாம் சொல்ல முடியாது. யாரோ வாய் இருக்குலாம் பேச முடியாது. கண்டிப்பா சொல்றேன், படிச்சுக்கோங்க. 4 சொல்லிட்டேன். ஆனா இந்த PDF தான் நாளைக்கு காலைல உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஓகேவா? பட் இதுல இந்த 4 மட்டுமா தரவா படிச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் 44 புயலிலே ஒரு தோணி கதை, பிரம்மம் பாய்ச்சல் கதை, அன்னமையா ஸ்டோரி, இந்த 4 படிச்சுக்கோங்க. மொத்தம் 7 கதையில நமக்கு இந்த 4 படிச்சுக்கோங்க, சரியா? 4 படிச்சுக்கோங்க. நம்ம அனுப்புற PDF நிறைய இருக்கும். ஆனா அதுல நீங்க செலக்ட் இந்த 4 படிச்சுக்கோங்க. நான் சொல்ற 4 படிச்சுக்கோங்க. அப்புறம் கட்டுரை, உங்களுக்கு தெரியும், புக் பேக் கட்டுரை, சான்று எழுத்து தமிழ், பள்ளி ஆண்டு மலருக்காக அந்த இது எழுதுறது, நூலகத்தில் எழுதுறது, அது நூல் குறித்து எழுதுறது, அப்புறம் உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழா குறித்து. இந்த 3 இது புக் பேக்லயே நமக்கு இருக்கு. இதோட சேர்த்து சாலை பாதுகாப்பு கட்டுரை, ஜெனரல் கட்டுரை, இந்த 4 வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுக்கு 4 கொஸ்டின் சொல்லிருக்கேன், இதுக்கு 4 சொல்லியிருக்கேன், இதுக்கு 4 சொல்லியிருக்கேன். 12th தமிழுக்கும் இதே மாதிரி கேள்வி நாங்க எதிர்ப்பா கொடுத்தேன். மொத்தமே
12 தானே கொடுத்தேன், அதே மாதிரி 10th 12 படிச்சுக்கோங்க. ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் அப்போ கொடுக்க முடியும், முன்னாடியே இருந்தா பிள்ளைங்க படிக்கணும் தான் கொடுக்குறேன். திருப்பியும் சொல்றேன், சூப்பர் கேட் ஒரு தரமான கேட், அதை யாருக்கும் குறை சொல்ல முடியாது. அதை படிச்சவங்க தான் 10th நல்ல மார்க் எடுக்க முடியுமானா சூப்பர் கேட் இல்லாம நல்ல மார்க் எடுக்க முடியும். அதுக்கு நீங்க கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியாகும். ஓகேவா? திருப்பி சொல்றேன், இன்னொரு விஷயத்தை ஆழமா சொல்லிக்கிறேன். சூப்பர் கேட் இனிமேல் வாங்குறவங்களுக்கு நாங்க ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சேல் பண்ற ஐடியா இல்லைங்க. ஏன்னா அது வந்து ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து நீங்க என்ன பண்றீங்க, வாங்குறீங்க. அது எங்களால அனுப்ப முடியல, எல்லாத்துக்கும் வந்து இதுவாகும். ஓகேவா? சூப்பர் கேட் தரமான தரம். சூப்பர் கேட் 480+ கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். அடிச்சு சொல்றேன் நான், 480+ கன்ஃபார்ம் தரும் சூப்பர் கேட். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சூப்பர் கேட்டை வாங்கி வச்சுட்டு இப்படி போட்டுட்டு சூப்பர் கேட் வாங்கிட்டோம் நம்ம சென்டர் எடுத்துருவோம் அப்படின்னா நம்மள இருந்த ஆகச்சிறந்த முட்டாள்கள் யாராவது இருப்போமான்னு யோசித்து பாருங்க. கைடை வாங்கிட்டாலே சென்டம் எடுத்துட மாட்டோம். நிறைய பேர் அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. தயவுசெய்து பணம் கொடுத்து வாங்குற பிரயோஜனமா ஆக்கிக்கோ. கைடை வாங்கி உட்காந்து படி. அதான் சொல்றேன். டே 1 பிளான் சொல்லிட்டேன்னா இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம சூப்பர் கைட்ல 2 வகை கொடுத்துருப்பேன் ஆன்சர் வந்து. ஓகேவா? ஃப்ரண்ட்ல ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கீ பேப்பர் மட்டுமே கொடுத்துருப்பேன், பின்னாடி கொஞ்சம் டாப்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பேன். இது எல்லாமே பாத்துக்கோங்க, கைட்ல இருக்கும். ஓகேவா? படிச்சுக்கோங்க. ரைட்டா? திருப்பி சொல்றேன், சூப்பர் கேட் 480+ கொடுக்கும், சத்தியமா கொடுக்கும். இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை என்று இதுவரை படிச்ச சூப்பர் கேட் படிச்சா 480+ கொடுக்கும். ஆனா படிச்சாதான் கொடுக்கும் சூப்பர் கேட். ஃபுல் புக்கே படிக்கணும், ஃபுல் சூப்பர் கேட். சும்மா 4 பக்கத்தை வச்சு 5 கொடுக்காது சூப்பர் கேட். ஃபுல்லா படிச்சாதான் சூப்பர் கேட் மார்க் கொடுக்கும். அதே சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் சூப்பர் கேட் 5 சப்ஜெக்ட் வாங்கணும் மட்டும் தான் சேல் பண்ண போறோம். ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் இன்னைக்கு சூப்பர் கேட் தர மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய டார்ச்சரா இருக்கு எங்களுக்கு. எங்களால முடியல. நாங்க சரி பாவம் 1-2 வாங்க, கஷ்டப்படுற பிள்ளைங்க எவ்வளவு இருக்கு, 1-2 வாங்கணும்னு நினைச்சோம்னா அது தப்புங்க. அது முடியல, கஷ்டமா இருக்கு. பேச வார்த்தை இல்லை, தண்ணி கூட குடிக்கல. அந்த லெவல் உட்காந்து சரி என்ன பண்றது அமிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாரும் எங்க பசங்களையும் பார்க்கணும், எக்ஸாம் இருக்கு எங்க பசங்களுக்கும், அவங்களையும் பார்க்கணும் நாங்க. அப்ப என்ன பண்றது, யாருக்கு இறங்க முடியாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், 8 மார்க் பிடிஎஃப். அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்து தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாலையும் வீடியோ இருக்கும், எடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நெக்ஸ்ட் வீடியோ வருதுமா. நீங்க 12th பசங்க வீடியோ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வரப்போது உங்களுக்கு. கோல்டன் 5 மார்க் கெமிஸ்ட்ரி, கோல்டன் 5 மார்க் அக்கௌண்டன்சி வருமா. கண்டிப்பா 7 5 மார்க் நீங்க அக்கௌண்ட்ஸ் அட்டன் பண்ற மாதிரி 5 5 மார்க் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ண கண்டிப்பா வீடியோ வந்துடும். நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க அந்த வீடியோ ரெடியா இருங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட போது. சரியா? சூப்பர் கேட் 5 சப்ஜெக்ட் 750 ரூபா கொடுத்து இங்க எல்லாராலையும் வாங்க முடியும். கண்டிப்பா வாங்கி போகலாம் சொல்ல முடியும். ஒர்த்தானா ஒர்த்து. என் பேச்சை மதிச்சு நீ சூப்பர் கேட்டை எல்லாரும் வாங்க, அவள் தான் சொல்ல முடியும். எல்லாரும் கண்டிப்பா வாங்கும். 750 ரூபா பே பண்ணி வாங்க எல்லாரும். இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிள், தமிழ் மீடியம் தயவுசெய்து பே பண்ணி வராது. அக்கௌண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ் மீடியம் தான் அவைலபிள், தமிழ் மீடியம் யாரும் வராது. பே பண்ணா ஸ்கிரீன்ஷாட் அதே நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. இல்ல பேமெண்ட் ஃபெயில்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண வேற ஸ்கேனர் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்க. அந்த ஸ்கேனர் பே பண்ணிட்டீங்களா, அமிச்சிட்டீங்களா, 2 ஹவர்ஸ்க்குள்ள அமிச்சிருவோம். எத்தனை மணி நேரத்துக்கு அமிச்சிருவோம்? சரியா 2 ஹவர்ஸ். டப்புனு போன் கையில இருந்தா உடனே அனுப்பிச்சிருவேன். இல்லைன்னா 2 ஹவர்ஸ் நான் வெயிட் பண்ணி சூப்பர் கேட் வாங்குறேன்றவங்க மட்டும் பை பண்ணுங்க. மத்தவங்க யாரும் தயவுசெய்து பக்கத்துல வராதிங்க, எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. தெளிவா சொல்லிட்டேன்னா நன்றி, வணக்கம். தயவுசெய்து படிச்சுக்கோங்க.